ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ஒரு சுலபமாக சீக்கிரமாக உடனடியாக செஞ்சு ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம ரெடியாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு உணவு வகை. நம்ம ஒரு விருந்தாடி வந்தாலும் இல்லை நமக்கோ நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு உணவு. அதுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. அந்த நூடுல்ஸை நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு வேக வைக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு ஊற்றிக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விட்றோம். நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேகிற அளவுக்கு வேக வைக்கிறோம். நம்ம சோறு வேகிற மாதிரி நல்லா இந்த நூடுல்ஸ் வெந்து நல்ல ஒரு பதத்தில் இருக்கும்போது அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறோம். ஒரு 2 முட்டையை உப்பு மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சட்டியில் இதை போல் முட்டையை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்துகிட்டு அதே வானலில் ஒரு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை இதே போல் நறுக்கி போட்டு வதக்குறோம். நல்லா வதக்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறையா வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள். நல்லா அதை வதக்கி எடுத்துக்கிட்டு கேரட்டு, கேபேஜு, பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி 50 கிராம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொஞ்சம் எடுத்து இதே போல் துருவி அதையும் போட்டு நம்ம இதில் வதக்குறோம். குடமிளகாய் வேண்டாலும் போட்டுக்கலாம், அது நம்ம போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கங்க. இதை நல்லா ஒரு பகுதி வேக்காடு அளவுக்கு வேக வச்சுக்கிறோம். அதில் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டுங்க. சில்லி சாஸு 1 டீஸ்பூனு, சோயா சாஸு ஒரு 1/2 டீஸ்பூனு இதெல்லாம் போட்டு, கெச்சப்பு ஒரு டீஸ்பூனு இதெல்லாம் போட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குறோம். வெஜிடபிளை ரொம்ப வதக்கிட வேணாம், ஒரு பகுதி வேக்காடு அளவுக்கு இதை நீங்கள் வதக்கிட்டு நம்ம நூடுல்ஸ் போட்டு வர கிண்டும் போது அது வெந்துடும். கொஞ்சம் எண்ணெய் கட்டி எண்ணெய் ஊற்றிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிரண்டு இதாகி வரும். இல்லாட்டி கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்கும். தேவைக்கு உப்பு போட்டுக்கிறீங்க. இது நம்முடைய திடீர்னு ஒரு விருந்தாடி வந்துட்டால் கூட நம்ம டக்குன்னு உடனே இதை செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளவு குயிக்காக செய்யலாம். பசங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு.
இதெல்லாம் போட்டு நம்ம இந்த வேக வச்ச இந்த நூடுல்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மசாலாலாம் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் காரம் கூடுதல் வேண்டாம். பச்சை மிளகாவும் நீங்கள் 1 2 உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அந்த நம்ம முட்டை முறிஞ்சு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா உதிரியாக முட்டையை நல்லா உதிரியாக பண்ணி இந்த நூடுல்ஸை சேர்த்து ரெண்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு முட்டை எவ்வளோ தேவையோ அது அவ்வளோ போட்டுக்கலாம். முட்டை கூடுதல் வேண்டாம், நீங்கள் கூடுதல் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கங்க. அப்போ தான் இது மிக்ஸ் ஆகி நல்லா வரும். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வந்துருக்கும். ரெடி ஆகிடுச்சு நூடுல்ஸ். வாங்க சாப்பிடலாம். இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.